ஹலோ நண்பர்களே, நிறைய பேர் திருவதிகை வீரட்டனேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருப்பீங்க. ஆனா அந்த கோயிலுக்கு எதிரிலே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, திருவாவடுதுறை திலகவதி ஆதீனம் தோட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல ஒண்ணு இருக்குங்க. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கோயில்ல வந்து திலகவதியாருடைய தோட்டம், அவங்களுடைய பூந்தோட்டம் வந்து இந்த இடத்துல இருக்குதுன்ற மாதிரி ஒரு தோட்டம் வச்சிருக்காங்க. அந்த காலத்துல வந்து கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேவை செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு திலகவதி அம்மையாருடைய தோட்டம் இது. இங்க வந்து பாத்தீங்கன்னா திலகவதி அம்மாருடைய சிலை, அவங்களுடைய சிலைக்கு பின்னாடியே இங்க வந்து பாத்தீங்கன்னா தோட்டம்லாம் அமைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த கோயிலுக்கு நான் ஒரு 20-25 வருஷமா வந்துட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்குதான் வந்து இப்படி ஒரு தோட்டம் இந்த இடத்துல இருக்குதுன்றதை கவனிச்சிருக்கேன். உங்களுக்கு எதுவும் நீங்களும் இது மாதிரி இந்த தோட்டத்தை வந்து பார்க்கலன்னா எப்பனாலும் நீங்க பார்க்கலாம். அந்த காலத்துல எப்படி தோட்டம் அமைச்சிருக்கிறாங்க அப்படின்றதான் தெரிய வரும். அதே மாதிரி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துடைய மதில் சுவர், திலகவதி அம்மையார் காலத்துல இருந்தது. இல்லை அந்த பழங்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கோயில் கட்டுற காலத்துல இந்த இடத்துல இந்த மதில் சுவர்கள்லாம் இது மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. அந்த பழைய காலத்துடைய எச்சங்கள்லாம் ஒன்றும் அப்படியே இருக்கு. எப்படியே எங்கள் உள்ளாடி போயிட்டே இருந்தீங்கன்னா இது மாதிரி தோட்டம் இருக்குது. இந்த தோட்டத்தை தாண்டி இன்னும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் அளவுக்கிட்ட தோட்டம் பெருசாகவே இருக்கு. இந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தை தாண்டி இப்படி உள்ள வரும்பொழுது இங்கே பெரிய லெவலில் இந்த 2 ஏக்கர் 3 ஏக்கருக்கு மேலே இருக்கும் போல இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதில் சுவர், பழங்கால மதில் சுவரோடு இருக்கு பாருங்க தோட்டம். அதே மாதிரி இந்த உள் தோட்டத்துக்கு வந்துட்டோம்னா இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் சிலை, விநாயகருக்கு மண்டபம் தனியாக வந்து வச்சுருக்காங்க. இப்போ இங்கே பார்க்குறது வந்து மெயின் ரோடு, இது போகிற வழி. கோயில் இங்கேருந்து தெரியுது பாருங்க. இங்கே விநாயகருக்கு தனியாக இங்கே ஒரு கோயில் இருக்கு. ஓகே நண்பர்களே, எப்பயாவது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த தோட்டத்தையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு ஃப்ரீ தான், அவங்க யாரும் இதுக்கு நமக்குள்ள அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க. யார் வேணாலும் வந்து இங்கே பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.